வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை சென்னையின் மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பற்றிய மிகப்பெரிய சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் என்ன ஆகும் என்பது தான் இப்போ நேரடியான ஒரே கேள்வி. நம்ம ஏற்கனவே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதே போல் மாதவரம் பேருந்து நிலையம், திருமழிசைக்கு அருகில் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், இந்த 3 பேருந்து நிலையங்களும் எப்போதிலிருந்து செயல்பட தொடங்கின, அதனுடைய பயன்பாடுகள், அங்கிருந்து என்னென்ன பேருந்துகள் இயக்கப்படவிருக்கின்றன அப்படின்லாம் நம்ம இதற்கு முன்பு ஒரு வீடியோவில் பேசி நம்ம வெளியிட்டிருக்கோம். இப்போ பெரிய கேள்வி என்னென்னா, கோயம்பேடு பேருந்து நிலையம் என்ன ஆகும், அதனுடைய எதிர்கால திட்டம் என்ன என்பது தான். ஏன்னா அரசு இதுவரை அதற்கு தெளிவான விளக்கம் தரவில்லை. இப்போ எல்லா பேருந்துகளும் 710 பேருந்துகள், தென் மாவட்டங்களுக்கு செல்கிற 710 பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்திலிருந்து கலைஞர் பேருந்து முனையம் அங்கிருந்து தான் கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கராராக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதே போல் தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துன்னு சொல்கிற அந்த தனியார் நீண்ட தூர பேருந்துகள், இந்த பேருந்துகள் பிடிவாதமாக நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸை வச்சு தடுத்து அந்த பேருந்துகளெல்லாம் வெளியேற்றி கிளாம்பாக்கத்திலேருந்து தான் அவையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க. அதே போல் இங்கே கோயம்பேட்டிலேருந்து வேலூர், பெங்களூரு, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த பகுதிகளுக்கு செல்கிற பேருந்துகளை தவிர வேறு பேருந்துகள் இங்கே இருந்து இயக்கப்பட மாட்டாது. அவையும் கூட இன்னும் சில தினங்களில் அந்த குத்தம்பாக்கத்துக்கு மாறிடுச்சுன்னா இந்த கோயம்பேடு என்பது பேருந்தே வராத ஒரு பகுதியாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. நம்ம இதற்கு முந்தைய பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது முழுமையாக இல்லைனாலும் ஒரு பகுதியாக முழுசாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு, குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு சொல்கிற அந்த விளக்கத்தை பார்க்கும்போது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பதே இருந்த இடம் தெரியாமல் மாற்றப்படவிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு நிலைமை நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ண போகிறாங்க கோயம்பேட்டில்? பஸ்ஸு மொத்தத்தையும் வெளியில் விரட்டியாச்சு. மாதவரத்துக்கு, திருமழிசைக்கு, இந்த பக்கம் கிளாம்பாக்கத்துக்கு, அதே போல் தனியார் பேருந்துகளுக்கு முடிச்சூரில் ஒரு 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கே ஒரு பேருந்து நிலையம் ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இப்போது சென்னையை சுற்றி 4 பகுதிகளெல்லாம் பேருந்து நிலையங்களை அமைச்சிட்டு சென்னையின் மையப்பகுதியை பேருந்துகளே இல்லாத, பேருந்து நிலையமே இல்லாத ஒரு இடமாக மாற்ற போகிறாங்க. அதே போல் கோயம்பேட்டில் இருக்கிற அந்த காய்கறி சந்தையை கூட அப்புறப்படுத்துகிறதா இப்போது தகவல் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த பேருந்து நிலையம், தனியார் பேருந்து நிலையம், அந்த காய்கறி நிலையங்கள், அதே போல் மொத்த அந்த பண்டங்கள் இருப்பிடம், அது எல்லாமே காலி பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணிட்டா கிட்டத்தட்ட 67 ஏக்கர் நிலம் காலியாகுது கோயம்பேட்டில். அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டு, கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு ஆம்னி பஸ் பேருந்து நிலையம், இது மொத்தத்தையுமே காலி பண்ணிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு இப்போது உறுதியான ஒரு தகவல் அரசு தரப்பிலிருந்தே கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறாங்க? அந்த 67 ஏக்கர் நிலப்பரப்பில் என்ன செய்ய போகிறாங்க, என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மெகா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வர்றதுக்கான ஒரு முன்முயற்சி இது. அதுக்கான வேலைகளை தான் இந்த அரசு செய்யுது. இந்த திமுக அரசு அதனுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே கோயம்பேட்டை முழுமையாக காலி செஞ்சு அதனுடைய ஒரு பகுதியை தனியாருக்கு தாரை வார்த்து தரப்போகிறாங்க. அதனுடைய இன்னொரு பகுதியை வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய இன்னொரு பகுதியில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய அறிக்கையை விட்டுட்டார். இந்த இடத்துல லூலு மால் வரப்போகுது, அதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை செய்கிறாங்க. வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதாக கூறிக்கொண்டு துபாய் ஷேக்குக்கு இந்த இடத்த தார வாக்க போகிறாங்க. இந்த இடத்தினுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 15,000 கோடி. ஆனால் அந்த 15,000 கோடி மதிப்புள்ள அந்த இடத்தில் வரவிருக்கிற திட்டத்தினுடைய மொத்த மதிப்பே 3,000 கோடி தான். 15,000 கோடி எங்கே, 3,000 கோடி எங்கே? 5இல் 1 பங்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கு இவ்வளோ பெரிய இடத்த தாரவாக்கணுமா அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தரமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உடனடியாக அரசு அதற்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இன்னும் என்ன கொண்டு வர்றதுன்னு நாங்கள் முடிவு பண்ணலை.
இந்த இடத்தில் என்னென்ன வரும், மக்களுக்கு என்னென்ன அவசியமான விஷயங்களை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகாரிகளோட கலந்து பேசி அதற்கு ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கிட்டு இருக்கோம். அது வந்த பிறகு தான் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் முடிவு செய்வார். அதுக்கு முன்னே வதந்திகளை பரப்பாதீங்க, அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு ஒரு வார்னிங் வேறு கொடுத்துருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. இப்போது என்ன கொண்டு வர்றதுன்ற ஒரு திட்டமே இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கோயம்பேடு மிகப்பெரிய பேருந்து நிலையம், மிகப்பெரிய இடப்பரப்பு, இந்த இடத்துல என்ன திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இந்த இடத்த காலி பண்ணி மக்களை வந்து சென்னையினுடைய அத்தனை பகுதிக்கு விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்த எம்டியாக காலியாக வைக்க போகிறீங்களா? ஐடியாவே இல்லாமல், அதாவது முன்கூட்டிய திட்டமிடல் எதுவுமே இல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஏன் காலி பண்ணுறீங்க? இந்த கேள்வியில் உள்ள நியாயத்தை அரசு நிச்சயமாக புறக்கணிக்க முடியாது. ஏன்னா முன்கூட்டி ஒரு திட்டம் இருக்கணும். இந்த இடத்துல நாங்கள் புதுசாக தலைமைச் செயலகம் கொண்டாட போகிறோம், அல்லது எங்கெல்லாம் சொல்கிற மாதிரி லூலு மாலுக்கு ஒரு பகுதியை விட போகிறோம், ஏன்னா வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பதற்கான ஒரு வழி அது. இன்னொரு பகுதியில் மிகப்பெரிய பூங்காவோ அல்லது ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் இருந்து அந்த அடிப்படையில் சென்னையின் சுற்றுப்பகுதியில் இந்த 4 பேருந்து நிலையங்களையும் கை காட்டிட்டு இந்த இடத்த அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நியாயம் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இதற்கு முந்தைய பதிவில் அரசுக்கு ஆதரவாகத்தான் நம்ம பல கருத்துக்களை சொல்லியிருந்தோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவ்வளோ வசதி இருக்குது, மாதவரத்தில் அவ்வளோ வசதி இருக்குது, குத்தம்பாக்கத்தில் இவ்வளோ வசதியோட பஸ் ஸ்டாண்ட் உருவாகிட்டு இருக்குது, மக்கள் வந்து நெரிசலை தவிர்க்கிறதுக்கு இதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கருத்தாக முன் வச்சோம். அது எதனாலன்னா இந்த சென்னையின் மையப்பகுதியில் ஏற்படுகிற மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அப்போதும் கூட இந்த 4 பேருந்து முனையங்களுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று வேணும் இல்லையா, மையப்பகுதின்னு ஒன்று வேணும். அந்த மையப்பகுதியாக கோயம்பேடு இருக்கணும். கோயம்பேட்டிலிருந்து இந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் வந்து இயக்கப்படணும். அங்கிருந்து மக்கள் வந்து அப்படி கிளம்பி போகலாம். அப்படித்தான் வந்து நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அரசு அப்படித்தான் செய்யண்டு. ஆனால் இப்போது அரசு சொல்கிற விளக்கத்தை பார்த்தால் மக்களுக்கு ஏற்புடையதா அது இல்லை, மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா தெரியல. ஸ்டாலின் அரசுக்கு இருக்கிற அந்த நல்ல பெயர் மிஞ்சுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை வந்து அண்ணாமலை கோஷ்டிகள் வந்து இந்த அரசு மீது முன்வைக்கிறாங்க. அவர்களுக்கு சாதகமாக தினமலர் மாதிரியான நாளிதழ்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பரப்புரையை வந்து இந்த அரசுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெறும் வாயை மென்னுக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு அவல் கொடுத்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த அரசு செய்யுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல. இந்த இடத்தில் என்ன கொண்டு வரலாம், அது மக்களுக்கு ஏற்புடையதா, மக்களுக்கு வசதியானதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் இந்த மக்களை இங்கேருந்து விரட்டி இருக்கணும், அல்லது இங்கு அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பியிருக்கணும். அப்படியெல்லாம் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் முன்கூட்டியே வந்து பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணிவிட்டு எல்லாருமே போய் ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காருங்க, இது வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக தெரியல. எனவே அரசு உடனடியாக இதற்கு ஏற்புடைய ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்கிற விளக்கம் சற்றும் ஏற்புடையதல்ல. நீங்கள் வதந்தி பரப்பாதீங்க, நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியாது, இப்படி சொல்கிறார் சேகர்பாபு. நீங்கள் வதந்தியை பரப்பாதீங்க, பொய் செய்தி பரப்பாதீங்க, அது குற்றம், மிகப்பெரிய குற்றம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்ற ஐடியா எங்களுக்கு இல்லை. ஐடியா இல்லாமல் எதுக்கு எல்லாரையும் விரட்டுறீங்க? இந்த கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இருக்கும் அல்லவா, அதைத்தான் வந்து நம்மளும் கேட்குறோம். முதலில் அரசு மக்களுக்கு ஏற்புடைய ஒரு விளக்கத்தை கொடுத்துடணும். அதே போல் அந்த இடத்தை எல்லோரும் ஏற்கும் வகையில் அல்லது பெரும்பாலான மக்கள் ஏற்கிற வகையிலான ஒரு திட்டத்துக்கு அந்த இடத்தை பயன்படுத்தணும் என்பது தான் நம்முடைய பணிவான வேண்டுகோள்.